Hi friends, welcome to my channel Learn with Vyas. So நம்ம இன்னைக்கு exercise 2.2ல fundamental theorem of arithmetic related sums பார்ப்போம். Already uses of fundamental theorem of arithmetic சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுருக்கேன். அதுல பேசிக்ஸ் உங்களுக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். So first question, for what values of natural number n 4 power n can end with the digit 6? So இது நார்மல் the trial வந்து போட்டாகணும் இல்லையா? பெருசா அது ஃபார்முலாலாம் கிடையாது. So 4 power 1 is 4, 4 square வந்து 16, 4 cube வந்து உங்களுக்கு 64, 4 power 4 வந்து உங்களுக்கு 256 வரும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது நாளையே வந்து உங்களுக்கு ஈவன் நம்பர்ஸ் 4 ஸ்கொயர் 4 பவர் வரும்போது உங்களுக்கு டிஜிட் 6ஆல எண்ட் ஆகுது. ஏன்னா நீங்கள் இன்னும் 2 நம்பர் கூடி போட்டு பார்த்துக்கலாம் 6ல தான் எண்ட் ஆகும். ஸோ என்னன்னா ஆன்சர் என்னன்னா எல்லா ஈவன் நம்பர்ஸ்க்கும் உங்களுக்கு ஈவன் நம்பர்ஸ் தான் ஆன்சர். எல்லா ஈவன் நம்பர்ஸ்க்கும் 4 power n வந்து n is equal to even number, n is equal to even numbers can end with the digit 6 அவ்வளவுதான். இது வந்து ஒரு 1 மார்க்ல கேட்கலாம் இல்ல ஒரு 2 மார்க்ல கேட்கலாம் அவ்வளவுதான். சோ அதே மாதிரி இதுவும் if m and n are natural numbers, for what values of m does n 2 power n into 5 power m ends in 5 னு கேட்டிருக்காங்க. So 2 power n into 5 power m என்ன வேல்யூஸ்க்கு it should end with 5 கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பார்த்துட்டோம்னா 5 கூட 2 மல்டிப்ளை பண்ணால் எப்போவுமே நம்பர் 0ல தான் எண்ட் ஆகும். ஸோ ஒரு ஆட் நம்பரை ஒரு ஈவன் நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு எந்த பவராக இருந்தாலும் சரி அது கண்டிப்பாக 5ல ஈவன் நம்பராக தான் முடியும். கண்டிப்பாக ஆட் நம்பரில் முடியாது. 5ல முடிஞ்சால் அது ஆட் நம்பர் தான் இல்லையா? ஸோ 2 கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் ஈவன் நம்பரில் தான் முடியும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பண்ணிக்கலாம். 2 into 5 வந்து 10, 2 into 25 50, 2 into அடுத்து 5 cube is 125, that's equal to 250. எப்பவுமே உங்களுக்கு 0 தான் முடியுது இல்லையா? 2 ல 5 கூட நாம மல்டிப்ளை பண்ணும்போது சோ 5 ல கண்டிப்பா முடியவே முடியாது. சோ ஆன்சர் வந்து m வந்து நோ வேல்யூ, எந்த வேல்யூக்கும் உங்களுக்கு 5 ல முடியாது. ஓகேங்களா? தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் தி HCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் இந்த ரெண்டு நம்பர் கொடுத்திருக்காங்க. சோ இது யூக்ளிட்ஸ் டிவிஷன் வேல்யூ சால்வ் பண்ணலாம். ஆனா இது வந்து இந்த எக்ஸர்சைஸ் வந்து பிரைம் ஃபேக்டரைசேஷன் ரிலேட்டட் எக்ஸர்சைஸ்ங்கறதால நம்ம பிரைம் ஃபேக்டரைசேஷன்ல இத பண்ணலாம். சோ நம்பரும் பிரைம் ஃபேக்டரைசேஷன்ல ஈஸியா பண்ற மாதிரி தான் கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ பிரைம் ஃபேக்டரைசேஷன் எப்படி பண்றது? 25 இப்போ 5 ஆல டிவைட் பண்றோம். 5 5s are 0, 5s are 0, 5. இப்போ திருப்பி 5 ஆல பண்ணும்போது 1 0 1 0 1 இது ஃபர்தரா டிவைட் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ 3 6 3 6 3 6 இருக்கு. So இது வந்து 2 மினிமம் நம்பர் ஸ்டார்ட் பண்ணோம். So 2 1s are ரிமைண்டர் 1 8s are, so 18 18. இப்போ மறுபடியும் 2 ஆல பண்ண முடியும். 9 0 9 0 9. இப்போ 3 ஆல டிவைட் பண்ணலாம். 3 0 3 0 3. மறுபடியும் 3 ஆல பண்ணுவோம். 1 0 1 0 1. So இதுக்கு அப்புறம் ஃபர்தரா பண்ண முடியாது. So ஃபேக்டர்ஸ் எழுதலாமா? So 25 25 25 க்கு ஃபேக்டர்ஸ் என்னன்னா 5 ஸ்கொயர் into 1 0 1 0 1. 3 6 3 6 3 6 க்கு ஃபேக்டர்ஸ் என்னன்னா 2 ஸ்கொயர் into 3 ஸ்கொயர் into 1 0 1 0 1. So highest common factor. So காமனா இருக்கிற ஃபேக்டர் என்ன? இது மட்டும் தான் இருக்கு, காமனா இருக்கு. மத்த எதுமே காமனா இல்ல. அதோட lowest power எடுக்கணும். இது நான் ஆக்சுவலா பேசிக்ஸ் வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். So highest பவர்னா highest common factorனா அதுக்கு ஆப்போசிட் lowest common factor. lowest power 1 தான், வேற எதுவும் இல்ல. So HCF வந்து 1010 தான் எக்ஸாம்க்கு ஆன்சர். Fourth sum பார்க்கலாம். Fourth sum, if 13,824 is equal to 2 power a into 3 power b, then find a and b. எப்படி கண்டுபிடிக்கிறது? சிம்பிள் தான். பிரைம் ஃபேக்டரைசேஷன் 2 ஓட பவர்ஸும் 3 ஓட பவர்ஸும் நம்ம கண்டுபிடிக்கணும். 3 824 so lowest prime number ல ஆரம்பிக்கிறோம். 2 ஆல டிவைட் பண்ணும்போது 2 6 are 12, 9 times 1 2. மறுபடியும் 2 ஆல டிவைட் பண்றோம். 2 3s are 6, 2 4s are 8, 2 5s are 10, 3 4 5 6. மறுபடியும் 2 ஆல பண்றோம். 2 1s are 7 times, 2 2s are 4, 8 times. 2 ஆல பண்றோம். 2 8s are 16, ரிமைண்டர் 1 6 times, 2 4s are 8, 2 4 times 8, 3 times 6, 2 times, 2 2s are 1 times 6, 2 1 0 8, 2 times பண்ணா 54, 2 27 times. அப்புறம் 27 வந்து 2 ஆல பண்ண முடியாது. நெக்ஸ்ட் 3 க்கு போறோம். 3 9s are 27, 3 3s are 9. So நமக்கு 2 ஓட பவர் எவ்வளவுன்னு பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 இருக்கு. 2 பவர் 9
into 3 power 1 2 3 3 power 3. So 2 power 9 into 3 power 3 தான் நம்ம factorization result. So A is equal to 9, B is equal to 3 தான் நம்மளோட answer. ஓகேங்களா? இப்போ fifth sum பார்க்கலாம். If P1 power x1 into P2 power x2 into P3 power x4 into P4 power x5 is equal to 1 1 3 4 0 0, where P1 P2 P3 P4 are prime in ascending order and x1 x2 x3 x4 are integers னு கொடுத்திருக்காங்க. Find P1 P2 up to x1 x2 up கொடுத்திருக்காங்க. இது ஒண்ணும் இல்ல, simple prime factorization தான். So 1 1 3 4 0 0 வை prime factorize பண்ணிட்டே போறோம். அதுல கடைசியா நம்ம prime numbers பாத்துக்கலாம். ஓகேங்களா? So 2 ஆல first divide பண்றேன். 2 5s are 10, remainder 1, 2 6s are 12, remainder 5 0 0. மறுபடியும் 2 ஆல பண்றேன். 2 2s are 4, remainder 1, 8 times 2 3s are 6, remainder 1, 5 0. மறுபடியும் 2 times, 2 1 times, 2 4s are 2 1s are 2 7s are 14, remainder 1, 5. இப்போ 5 ஆல பண்ணலாம். 5 2s are 10, remainder 4, 8s are 40, remainder 1, 3s are 15, remainder 2, 5 times, 5 5s are 25. மறுபடியும் 5 தான். So 5 5s are 25, remainder 3, 5 6 are 30, remainder 3 5 7s are. இப்போ 7 ஆல தான் பண்ண முடியும் இல்லையா? 7 end ஆகுது. So 7 8s are 56, 7 1s are 7. அப்புறம் 3 27 times 2 7 27 times. அப்புறம் 3 9s are 3 3s are. So இதோட factorization முடியுது. So எல்லாத்துக்கும் பவர்ஸ் வந்து நம்ம ascending ordersலயே எழுதிடுவோம். So 2 பவர் எவ்வளோ? 1 2 3 2 பவர் 3 தான் into 3 into 5 into 7. So ascending ordersல தான் கொடுத்துருக்க எழுத சொல்லியிருக்காங்க, எழுதியிருக்கேன். So 3 ஓட பவர்ஸ் என்ன? 1 2 3 4. 5 ஓட பவர்ஸ் என்ன? 1 2. 7 ஓட பவர் 1. So அவ்வளவுதான், நம்ம கேட்ட क्वेश्चनக்கான ஆன்சர் இதுதான். So P1 is equal to 2, P2 is equal to 3, இது P4, P3 is equal to 5 and P4 is equal to 7. So P1 P2 P3 P4 are prime numbers. அது நமக்கு மேட்ச் ஆயிடுச்சு. 2 3 5 7. இப்போ பவர்ஸ் வந்து அதே ஆர்டர்ல எழுதிடலாம். x1 is equal to 2 ஓட பவர் 3, x2 is equal to 3 ஓட பவர் 4, x3 is equal to 5 ஓட பவர் 2, x4 is equal to 7 ஓட பவர் 1. அவ்வளவுதான் இந்த சம்மோட ஆன்சர். சிம்பிள் தான். ஓகேங்களா? So 1 to 5 sums இந்த வீடியோல முடிச்சிருக்கேன். அடுத்த வீடியோல ரிமைனிங் சம்ஸ் பார்க்கலாம். So இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.